ஹாய். இன்னொரு இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்குமே. இப்போ வந்து நீங்கள் வந்துட்டு துபாய் வரீங்க அப்படின்னா வந்துட்டு கையில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வந்துட்டு கேஷும் வந்து வச்சுக்கோங்க. ஸோ கேஷ் வந்து வச்சுக்கணும். நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வந்துட்டு கேஷ் வந்து கையில் வந்து எடுத்துகிட்டு வரல. ஸோ நமக்கு கேஷ் எடுத்துகிட்டு வர்றது வந்து சேஃப் கிடையாதோ அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து அக்கௌண்ட்டில் மட்டும்தான் அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இங்கே வந்துட்டு வந்து நான் அதை இங்கே உள்ள நம்ம இந்தியன் மணியை வந்துட்டு நம்ம வந்து திரமாக மாற்றுறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அக்கௌண்ட்டில் இருந்தால் வந்து மாற்றுறது வந்து கஷ்டம். ஸோ நான் வந்துட்டு என்னோடய அண்ணா ஃபாரினில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் நான் வந்து என்னோடய தமிழ்நாடு அக்கௌண்ட்லேருந்து சென்ட் பண்ணி அவங்க என்னோடய சாருக்கு சென்ட் பண்ணி அவங்க வந்து எனக்கு திரமாக கொடுத்தாங்க. அப்படியுமே நமக்கு யாருமே ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே வந்து அக்கௌண்ட்டில் வந்து ஏதாவது ஒரு மணி வந்துச்சு அப்படின்னா அதுக்கும் வந்து அவங்க வந்து பதில் சொல்லணும், என்ன அமௌண்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் துபாய் வரீங்க அப்படின்னா வந்துட்டு அக்கௌண்ட்டில் பணம் வச்சுக்கோங்க. ஆனால் உங்களுக்கு செலவுக்கான அமௌண்ட்டை வந்து நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் இங்கே வந்து கூட மாற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஊர்லேயே மாற்றிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். திரமாக வந்துட்டு நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கெலாம் நிறையா ப்ளேசஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல நீங்கள் மாற்றிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து எங்கள் அண்ணா அந்த மாதிரி மாற்றி கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா திரும்ப நம்மளும் அந்த சார்கிட்ட கேட்க முடியாது இல்லையா, அதனால் வந்து அதுக்கப்புறம் எனக்கு தேவைப்பட்டப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி மெஸ்ஸில் வந்துட்டு ஃபுட்டுக்கு வந்து அட்வான்ஸ் பே பண்ணணுன்னு. அப்போ வந்து என்கிட்ட அமௌண்ட் இல்லை. அப்போ நான் அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன் இந்தியன் மணி வந்துட்டு இது கார்டு வந்து ஒர்க் ஆகுமான்னு. குளோபல் கார்டாக இருந்தால் ஒர்க் ஆகும்னு சொன்னாங்க. பட் என்னோடய கார்டு குளோபல் கார்டு தான். அப்போ அவங்க வந்து டேப் பண்ணி பார்க்கும்போது வந்து அது ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், என்னோடய தமிழ்நாடு அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் இருக்குது, நான் வந்து உங்களுக்கு வந்து ஜிபே பண்ணலாமா, நீங்கள் வந்து எனக்கு திரமாக தர முடியுமா, மாற்றிக்கலாமான்னு கேட்டேன். அப்போ அவங்க வந்து சரி நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது வந்துட்டு நான் வந்து ஒர்க் பண்ண போன இடத்துல வந்து எனக்கு வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒருத்தங்க வந்து எனக்கு ஃப்ரெண்டானாங்க. அவங்க பேர் பார்த்திங்கன்னா பார்வதி. ஸோ அவங்க வந்துட்டு நான் அன்றைக்கி அந்த மெஸ்ஸுக்கு போகும்போது, அந்த ஹோட்டல் ஆல் டேஸ்டிக்கு போகும்போது அங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து நேட்டிவ் வந்து அவங்க மலையாளி தான், அவங்களுக்கு வந்து ட்ரிவாண்ட்ரம் தான். ஸோ அவங்க வந்து இங்கே வந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு ட்ரிவாண்ட்ரமில் வந்து பெரிய ஒரு சீரியல் ஆக்டர், அப்புறம் இன்ஃப்ளூயன்சர். அவங்க இங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ரியல் எஸ்டேட் அப்புறம் இன்ஃப்ளூயன்சர் அந்த மாதிரி ஷூட்லாம் போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்து எனக்கு வந்து நான் பேசிகிட்டு இருந்ததை பார்த்துட்டு அவங்க என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, என்னப்பா அவங்களுக்கு கேஷ் வேணுமான்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் ஆமாம் இந்த மாதிரின்னு சொல்லவும், அப்போ நீங்கள் எனக்கு வேணால் ஜிபே பண்ணுங்கள், நான் உங்களுக்கு திரமாக தரேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் அவங்களுக்கு ஜிபே பண்ணது அவங்க எனக்கு திரமாக தந்தாங்க. எனக்கு வந்து ரொம்பவே அவங்க பண்ணின ஹெல்ப் வந்து அந்த நேரத்தில் ரொம்ப ஒரு உதவியாக இருந்தது. ரொம்பவே ஒரு கைண்ட் ஆஃப் ரொம்ப ஒரு பெரிய உதவி எனக்கு சொல்லணுன்னா. அவங்க டக்குன்னு யோசிக்காமல் வந்து எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. ரொம்பவே தேங்க்ஸ் அவங்களுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா என்னை வந்து நீங்கள் வந்து டீ குடிச்சிட்டு போங்க, அவங்க ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் அப்போ தான் ஒர்க் முடிஞ்சு வந்தேன். ஒரு 10:50 PM இருக்கும். அப்போ அவங்க வந்து டீயாவது குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப என்னை கம்பல் பண்ணாங்க. நான் வந்து இல்லை, நான் வீட்டில் போயிட்டு நான் ஃபுட்டு கையில் வச்சுருக்கேன், நான் வீட்டில் போயிட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து என்னை வந்து டீ குடிச்சிட்டு போங்க அப்படின்னு ரொம்ப கம்பல் பண்ணவும் எனக்கு வந்துட்டு எங்கள் அப்பாவோட ஞாபகம் வந்துருச்சு. சாரி, எங்கள் அப்பா வந்துட்டு எங்கள் அப்பா கடை வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ வந்து கடைக்கு யார் வந்தாலுமே சரி, யார் வந்தாலுமே டீ வாங்கி கொடுத்து அவங்களுக்கு வேணுமான்னு கூட கேட்க மாட்டாங்க. எங்கள் அப்பாவே வந்துட்டு ஆர்டர் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து டீ வந்து வாங்கி கொடுத்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் எங்கள் அப்பா கிட்ட சண்டே போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு 1 டேக்கு அப்போல்லாம் பார்த்திங்கன்னா டீயோட ரேட் வந்து 6-7 ருபீஸ் அவ்வளோதான் இருக்கும். ஆனால் ஒரு நாளைக்கு டீ பில் மட்டுமே 150 ருபீஸ் 200 ருபீஸ் அவ்வளோ வரும். டீ கடைக்கு கொடுக்க வேண்டிய காசு டெய்லி வந்து அவ்வளோ கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ நான் கூட சண்டே போட்டிருக்கிறேன். ஸோ இன்றைக்கி அவங்க வந்து டீ வேணுமான்னு கேட்கவும் எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. நம்ம அம்மா அப்பா பண்ணிட்டு போனது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி, அது வந்து பிள்ளைங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து நிஜம்தான் அப்படின்னு எனக்கு இப்போ தோணுது. ஏன்னா நான் வந்து இங்கே வந்த சமயத்தில் ஃபுட்டுக்கு கஷ்டப்பட்டப்போ கூட நான் வந்து ஃபுட்டுக்கு மணியே இல்லை, ஃபுட்டுக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரியலை. 2 வேளை நான் சாப்பிடாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட இந்தியன் அக்கௌண்ட்டில் காசு இருக்குது, ஆனால் என்கிட்ட திரமாக இல்லாதனால நான் சாப்பிடாமல் இருக்கிறேன். அப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா, ஃபாரினில் இருக்கிற என்னோடய அண்ணன்
அண்ணன் வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் மணிக்கு நான் வந்து கஷ்டப்படும்போது இவங்க ஜஸ்ட் ஒன் டே தான் நான் அவங்கள பார்த்தேன், அவங்கக்கிட்ட பேசினேன். அந்த ஒரு இது அடுத்து அவங்க ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது நான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கணும், அவங்களா கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் அந்த டீ குடிக்கிறியான்னு கேட்டது, எனக்கு இதெல்லாமே வந்துட்டு நம்ம அம்மா அப்பா செஞ்சு வச்சுட்டு போன புண்ணியம் தான் நம்மளை சேருது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நானுமே வந்துட்டு என்னோட பசங்களுக்கு வந்துட்டு புண்ணியத்தை மட்டுமே சேர்க்கணும், என்னோட பாவத்தை எல்லாத்தையுமே தீர்த்துட்டு புண்ணியத்தை மட்டுமே சேர்த்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் நான் வந்து ரியலைஸ் பண்ணுறேன், அப்பா அம்மா செஞ்சது வந்து பிள்ளைங்கள சேரும் அப்படின்னு சொல்கிறதுல வந்து ஏதோ ஒரு உண்மை இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரிலாம் நடக்கும்போது வந்து எங்கள் அப்பா என் கூடயே இருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே, பாய்.